ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைல் மேங்கோ சீஸ் கேக் பார்க்கலாம். இந்த சம்மருக்கான சூப்பரான ஒரு ரெசிபி. இதுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் பன்னீர், முந்திரி பருப்பு, ஃப்ரெஷ் க்ரீம், அப்போ சுகர் பவுடர், கோதுமை மாவு எல்லாத்தையும் நம்ம க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா அடிச்சுப்போம். இதோட நம்ம மாம்பழத்தையும் அந்த பல்ப்பையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா மையாக அரைச்சிக்கணும். அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சீஸ் கேக் டெக்ஸ்சர் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். இப்போ லோயர் லேயருக்கு நான் பிஸ்கெட்ஸ் 25 பிஸ்கெட்ஸ் எடுத்து அந்த பொடியாக பண்ணியிருக்கேன், மேரி பிஸ்கெட்டு. அதோட நம்ம நெய் சேர்த்து இந்த கீழே கிரம்பிள் லேயர் ரெடி பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஓவன் கேக் பேனில் இந்த பிஸ்கெட் தூளை போட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிப்போம். ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ஈவன் லேயராக செட் பண்ணிக்கணும். அப்புறம் மாம்பழ துண்டுகளில் ஹனி சேர்த்து அதை டாப்பிங்க்கு தனியாக வச்சுருவோம். இப்போ அது 15 நிமிஷம் செட் ஆனதுக்கப்புறமா நான் ரெடி பண்ண இந்த க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு நல்லா டேப் பண்ணிக்கணும், ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல். அதனால் நம்ம நார்மல் கேக் பேன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரிங் ஃபார்ம் கேக் பேன் யூஸ் பண்ணலை. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டீம் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறது இல்லை. ஸ்டீமிங் பண்ணணும். பிகாஸ் யூஸ்வலாக சீஸ் கேக் வாட்டர் பாத்தோடு தான் ஓவனில் வைப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இட்லி வைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது டெக்ஸ்சர். 1 hour ஸ்டீமிங் பண்ணோம், லோ ஃப்ளேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் அன்மோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வச்சிடலாம். வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் 2 அக்ரலிக் பிளேட் யூஸ் பண்ணி அதை அப்சைட் டவுனாக திருப்புறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமலும் வரும். நம்ம நல்லா ஸ்டீமிங் பண்ணதுனால ஒட்டாது உங்களுக்கு. இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே இன்னொரு அக்ரலிக் பிளேட்டை வச்சு நான் திருப்பிக்கிறேன். ஸோ தட் நம்ம டாப்பிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு நார்மல் கேக் பேன்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் 6 inch கேக் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கம்மி குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் டெக்ஸ்சர். கீழே க்ரஸ்ட் இருக்கும், மேலே க்ரீம் சீஸ். அதுக்கு மேலே இப்போ நம்ம மேங்கோவும் ஹனியும் சேர்த்து டாப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் அகரகரோ அதை யூஸ் பண்ணி மேங்கோ ஜெல்லி யூஸ் பண்ணலாம், மேங்கோ ஜாம் யூஸ் பண்ணலாம். எனி ஃபார்ம் ஆஃப் மேங்கோ இருக்கிற ஒரு இதை நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு வைக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் இதை டாப்பிங்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம ஒரு 4 hours வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஒரு கூலான ட்ரீட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாடுதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், ஈஸியாக நம்ம எடுக்கும்போது அழகாக இந்த மாதிரி 3 லேயர் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. காம்போவும் அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு மாம்பழம் இல்லாமல் கொஞ்சம் திதிப்பு மாம்பழமாக இருக்கலாம். ஸ்வீட்னஸ் கூட உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கூட குறைய பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.